வணக்கம். இன்னைக்கு ஹெர்பல் ஷாம்பு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன திங்ஸ்ன்னு முதல்ல சொல்லிடுறேன். கொஞ்சமாக ரோஸ்மேரி, கொஞ்சோண்டு வெட்டிவேர், ஒரே ஒரு பூந்தி கொட்டை. இந்த மூணையும் நான் நேத்திக்கே இதில் ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் இந்த தண்ணியில் இந்த மூணையும் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி இதில் வச்சுருக்கேன். இது பூந்தி கொட்டை தண்ணி, இது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் சேக்கா ஷாம்பு பண்ணுறதுக்கு மருதாணி பொடி ஒரு 1.5 ஸ்பூன், அப்புறம் வேம்பாளம்பட்டை பொடி ஒரு 1.5 ஸ்பூன், சீயக்காய் தூள் நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன், அது ஒரு 2 ஸ்பூன். இந்த 3 திங்ஸையும் என்ன பண்ணேன், இந்த பூந்தி கொட்டை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு அடுப்பில் உங்களுக்கு என்ன நான் செஞ்சது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரே ஒரு வேலைக்கு மட்டும் நான் செஞ்சுருக்கேன். உங்களோட முடியோட தன்மையை பொறுத்து நீங்கள் இந்த பொருள்கள்லாம் கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பூந்தி கொட்டை தண்ணியை ஒரு 1/4 டம்ளர் அதில் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அடுப்பில் வச்சு பாயில் பண்ணி அது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா மறுபடியும் இன்னும் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி நம்ம ஒரு 2 to 3 minutes கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம். இறக்கிட்டு சூடாக இருக்கும்போதே அதை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டா ஷாம்பு ரெடி ஆகிடும். இதுதான் ஹெர்பல் ஷாம்பு. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், மேலே நுர வரதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பூந்தி கொட்டை தண்ணியை என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். நீங்கள் இந்த ஹெர்பல் ஷாம்பு தலைக்கு போட்டு குளித்த உடனே நல்லா தண்ணி போட்டு நல்ல தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா இந்த பூந்தி கொட்டை தண்ணியை நல்லா தலையில் போட்டு ஃபுல்லாக ஸ்கால்ப்லேருந்து போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டு ஹேர் கண்டிஷ்னர். ஆனால் இந்த பூந்தி கொட்டை தண்ணியில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், கண் நல்லா இறுக்கி மூடின்னு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். கண்ணில் படும்போது லைட்டாக கண் எரியும், அதனால் அந்த மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இது ஒரு பெஸ்ட்டு ஹேர் கண்டிஷ்னர். இது நல்லா முடி வளர்க்கும், நல்லா பட்டு மாதிரி சில்கி ஹேராக உங்களுக்கு கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.